சார், ஒரு பிரபல ஹோட்டலுடைய அதிபர் சொல்றாரு, அந்த ஹோட்டல்ல பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அந்த பன்னுக்குள்ள வைக்கிற கிரெயின் அதுக்கு 18% ஜிஎஸ்டி பில் போடுறாங்க. ஹோட்டலுக்கு வருகின்ற மாவு, மைதா மாவு, கோதுமை மாவுகளை இன்புட் இருக்குது, பில் போடும்போது எப்படின்னு தெரியல, அதனால கம்ப்யூட்டர் அந்த ஜிஎஸ்டி பில் போடும்போது திணறுது அப்படின்னு சொல்றாரு. அதிபரே, ஹோட்டல் அதிபரே, ஒரே ஒரு கப்பு மாவுல இட்லி பண்றீங்க, அந்த ஒரு செட் இட்லின்னு சொல்லி 40 ரூபாய் விற்கிறீங்க. அதே இட்லிய ஒரு கிண்ணத்துல சாம்பார் விட்டு அந்த சாம்பாருக்குள்ள அந்த இட்லியை போட்டு அந்த இட்லியை சாம்பார் இட்லி விற்கிறீங்க. அந்த சாம்பார் இட்லி விலை 60 ரூபாய். சார், அதே ஒரு கப்பு மாவு நீங்க தோசைன்னு சொல்றோம் இல்லையா, பெருசா போடுறீங்க, அதுக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க, 120 ருபீஸ். அதே ஒரு கப்பு மாவை நீ என்ன பண்றீங்க, ஒரு சின்னதா தோசை போடுறீங்க, ஒரு கட்டியா தடிமனா போட்டீங்கன்னா அதுக்கு ஊத்தாப்புன்னு சொல்லி 140 ரூபாய், 140 ருபீஸ் சார்ஜ் பண்றீங்க. சார், அது மட்டுமா, அதே ஒரு கப்பு மாவு தான் சார், தோசை பெருசா போடுறீங்க, அதுக்கு மேல அந்த பொடியை கொஞ்சம் தூவுறீங்க, தூவின உடனே அந்த தோசை பொடி தோசைன்னு பேர் மாறுது. அந்த பொடி தோசைக்கு நீங்க போடுற பில் 160 ரூபாய், 160 ருபீஸ். ஒரே கப்பு மாவு, ஒரே மாஸ்டர், ஒரே கிச்சன், ஒரே கேஸ் சிலிண்டர், ஒரே ஹோட்டல், ஒரே அதிபர் தான், ஹோட்டல் அதிபர் தான். ஒரு கப்பு மாவுல என்னெல்லாம் பண்றீங்க சார், எப்படியெல்லாம் பில் போடுறீங்க சார். அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் திணறவில்லையா? உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹேங் ஆகவில்லையா? அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் மவுஸ் வேலை செய்யலையா? அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் கிட்ட கீபோர்டு எல்லாம் அந்த பணத்தை போடும்போது, டைப் பண்ணும்போது அந்த கீபோர்டு எல்லாம் வேலை செய்யலையா? ஜிஎஸ்டி பில் போடும்போது தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப திணறுதா சார்? ஒரே கப்பு மாவுல 40 ரூபாய், 60 ரூபாய், 120 ரூபாய், 140 ரூபாய், 160 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க. ஒரே கப்பு மாவுல இவ்வளவு வெரைட்டி பண்றீங்க, இவ்வளவு வெரைட்டியா பில் போடுறீங்க. அப்பமெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் திணறவில்லை. ஆனால் ஏழை ஒருவன் உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு கப்பு மாவுக்கும் நீங்கள் போடுகின்ற விலை பில், கம்ப்யூட்டர் மட்டும் ஹேங் ஆகல சார், எங்களுடைய மூளையும் சேர்ந்து ஹேங் ஆகுது. நாங்களும் கொஞ்சம் திணறோம், நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுறோம் சார். அப்பா, இவ்வளோ பில்லா? ஒரு இட்லிக்கு, ஒரு தோசைக்கு, ஒரு ஊத்தாப்பத்துக்கு, ஒரு பொடி தோசைக்கு, இது நியாயமா சார்? ஒரே கப்பு மாவுக்கு இப்படியெல்லாம் பில் போடுறீங்களே, கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஹேங் ஆகுமா சார்? எங்கள் மூளையும் ஹேங் ஆகுது சார், திணறுது சார், சிந்திக்கல சார். நன்றி.